பாருங்கள், இந்த உலகத்தில் பல நல்லவர்கள் இருக்காங்க, சொன்ன மாதிரி செய்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நம்புகிறோம். ஆனால் சில நேரத்தில் அவங்களே கூட மாறிடுறாங்க. திருமணத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, 50 வருஷம் ஒன்றா மனைவியோட வாழ்ந்துட்டு 75 வயசில் டிவோர்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு புதுசாக கல்யாணம் பண்ணுற ஆளுகள் கூட உண்டு. நல்ல ஆள் தான், 50 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாரே, 50 வருஷம் ஒரு மனுஷன் தாக்கி பிடிச்சிருக்கான்னா பெரிய காரியம்தான். ஆனால் 50வது வருஷம் பிச்சுக்கிச்சே, என்ன பண்ணுறது? ஏன்னா மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நல்ல மனைவி தான், என்ன நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. ஆனால் கர்த்தர் மாறவே மாறாதவர். அவர் மாறுறவராக இருந்தால் நம்மளை எத்தனை முறை டிவோர்ஸ் பண்ணிடலாம்? நம்மளாம் பெரிய யோகியர்களா? கிடையாது. எவ்வளோ இரக்கம் உள்ளவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்றாரு. நீ என்னை விட்டு எவ்வளோ தூரமாக போனாலும், என்ன வேணான்னு சொன்னாலும், என்னை வெறுத்தாலும், எல்லாத்தையும் தேடி போனாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு கர்த்தர். அவர் நல்லவர். நல்லவருங்கிறது அவருடைய குணத்தோடு சேர்ந்தது. அவர் வேற ஒருவராக இருக்க முடியாது. ஏமாத்து பேரொழியாக இருக்க முடியாது, பொய் சொல்லுகிறவராக இருக்க முடியாது, புரட்டு பண்ணுகிறவராக இருக்க முடியாது, ஏமாத்துகிறவராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் நல்லவர்.